சர்க்கம் 9. ரிஷ்யசிருங்கர் வரலாறு. அரசவையில் கூறப்பட்டதை கேட்ட தேரோட்டியும் அமைச்சருமான சுமந்திரர் தனிமையில் மன்னரை பார்த்து இவ்வாறு கூறினார். மிக பழமையானதும் புராணங்களில் கூறப்பட்டிருப்பதுமான ஒரு செய்தியை தாங்கள் கேட்க வேண்டும். பண்டைய காலத்திய இந்த கதையை ரித்விக்குகள் பேசிக் கொண்டிருந்த போது நான் கேட்டேன். பகவான் சனத்குமாரர் முன்னர் ஒரு காலத்தில் தங்களுக்கு புத்திரன் பிறப்பதை பற்றி முனிவர்கள் முன்னிலையில் இந்த கதையை கூறினார். காஷ்யபருக்கு விபாண்டகர் என்ற பெயரில் ஒரு புதல்வன், அந்த ரிஷ்யசிருங்கர் என்ற புகழ்பெற்ற புதல்வர் தோன்றுவார். அவர் காட்டிலேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே எப்போதும் சுற்றி கொண்டிருப்பார். தந்தையுடனேயே இருக்கும் அந்த அந்தனோத்தமர் தந்தையை தவிர வேறு யாரையும் பார்த்ததே இல்லை. மகாத்மாவான அவர் பிரம்மச்சரியத்தின் இரு கூறுகளையும் அனுஷ்டித்து காட்டுவார். விவாகம் செய்து கொள்ளாமலே வாழ்க்கையை கழித்து விடுவது என்பது நைஷ்டிக பிரம்மச்சரியம். விவாகம் செய்து கொண்டு சாஸ்திர விதிகளின்படி தாம்பத்திய உறவு கொள்வது என்பது பிரம்மச்சாரியத்திற்கு நிகரானது. இவ்வாறு ஒரு கருத்து மக்களிடையே பரவி இருக்கிறது. வேதம் ஓதிய அறிஞர்களாலும் அவ்வாறே கூறப்படுகிறது. இப்படியே தந்தையை தவிர வேறு எந்த மனிதரையும் பாராதவராகவே தன் ஆசிரமத்திற்குரிய அக்னி காரியங்களையும் புகழ்மிக்க தந்தையை பாதுகாத்தும் வந்த வண்ணமே காலம் கடந்து கொண்டிருக்கும். இதே சமயத்தில் பெரும் பலசாலியும் வீரமும் படைத்த ரோமபாதர் என்பவர் அங்க தேசத்தில் மன்னராக இருப்பார். அவ்வரசன் அறநெறி பிழந்து நடந்ததால் மழை பொழியாமற் போகவே எல்லா பிராணிகளுக்கும் அச்சத்தை உண்டாக்கும் கடுமையான பஞ்சம் ஏற்படும். மழை பெய்யாததால் துக்கமடைந்த அரசர் வேத விற்பன்னர்களான அந்தன பெரியோர்களை அழைத்து இவ்வாறு கூறுவார். நாங்கள் எல்லோரும் அறநெறிகளையும் மக்களின் நடத்தை முறைகளையும் நன்றாக அறிந்தவர்கள். மழையின்மைக்கு காரணம் நான் நெறிமுறைகளை மீறி நடந்ததுதான் என்று நிச்சயமாக நம்புகிறேன். நான் செய்த பாவத்தை போக்கும் பரிகார நியமங்களை உத்தரவிடுங்கள். வேத வித்தகர்களான பிராமணர்கள் விபாண்டக முனிவரின் புதல்வனை எப்படியாவது இங்கே அழைத்து வாருங்கள். ரிஷ்யசிருங்கரை அழைத்து வந்து தக்க முறையில் உபசரித்து வேத முறைப்படி தங்களுடைய குமாரத்தியான சாந்தாவை கன்னிகாதானம் செய்து கொடுங்கள் என்பார்கள். அவர்களுடைய சொற்களை கேட்ட மன்னர் மன உறுதி படைத்த அவரை எவ்வாறு இங்கே அழைத்து வர இயலும் என்று எண்ணி மிகவும் கவலை கொள்வார். மந்திரிகளுடன் கலந்தாலோசித்த பின்னர் நயமாக பேசி புரோகிதர்களையும் மன்னருடன் நெருக்கமாகவும் உரிமையோடும் பழகும் அமாத்தியர்களையும் அனுப்பி வைப்பது என்று மன்னர் தீர்மானம் செய்வார். மன்னரின் ஆணையை கேட்டு மனம் கலங்கி தலை குனிந்த அந்த முனிவரிடம் எங்களுக்கு பயம், நாங்கள் போக மாட்டோம் என்று பதில் கூறுவார்கள். பின்னர் நன்றாக ஆலோசித்துவிட்டு அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தகுந்த உபாயங்களை கூறுவார்கள். நாங்கள் ஏதோ ஒரு உபாயத்தினால் அந்த பிரம்மச்சாரியை இங்கே கொண்டு வருகிறோம். ஆனால் என்ன உபாயம் என்று இப்போது கேட்காதீர்கள். அவர் வருகையினால் நாட்டு மக்களுக்கு நன்மை ஏற்படும் என்பதால் அப்படி செய்வது குற்றமாகாது. விவரங்களை அறிந்து கொண்ட அங்கதேச மன்னர் தாமே கணிகைகளை அனுப்பி தந்திரமாக முனிகுமாரரை அழைத்து வரச் செய்தும் மேகங்களுக்கு தலைவனான இந்திரன் மழை பொழிவிப்பான். அந்தணர்கள் முன்னர் கூறியதற்கிணங்க சாந்தாவை அவருக்கு கன்னிகாதானம் செய்து கொடுப்பார். கணிகை என்பவர்கள் மன்னருக்கு உற்சாகம் ஊட்டுவதற்கான உயர் பணிகளில் நியமிக்கப்படுபவர்கள், தவறான நெறியில் செல்லாதவர்கள். மாப்பிள்ளையான அந்த ரிஷ்யசிருங்கர் தங்களுக்கு, அதாவது தசரதனுக்கு புத்திரன் உண்டாக வேண்டும் என்பதற்காக உரிய சடங்குகளை செய்து வைப்பார். இதுவரை சனத்குமாரரால் சொல்லப்பட்ட விஷயங்களை தங்களிடம் தெரிவித்தேன் என்றார் சுமந்திரர். மனம் மகிழ்ந்த தசரதர், முன்னர் ரிஷ்யசிருங்கர் எந்த முறையினால் அழைத்து வரப்பட்டார் என்பதை விளக்கமாக கூறு என்று சுமந்திரரை கேட்டுக்கொண்டார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 9வது சர்க்கம் முற்றிற்று.